வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, அதை வந்து டாபிக் வைஸாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அது அந்த வகையில் வரலாறில் வந்து நம்ம முகலாயர்கள் டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மொத்தம் 3 பகுதியாக அந்த வீடியோ வந்து பிரிச்சிருக்கோம், வினாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஏற்கனவே முதல் பகுதிக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தர்றேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து 2வது பகுதிக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் வினா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசர்கள் மற்றும் அவங்க சார்ந்த கட்டடக்கலைகள் ஓகேங்களா, அவங்க என்னென்ன கட்டடங்கள் கட்டியிருக்காங்களோ அது சம்மந்தமான ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், புலந்தர்வாசா ஓகேங்களா, புலந்தர்வாசா பதேக்பூர் சிக்ரி ஓகேங்களா. புலந்தர்வாசா பதேக்பூர் சிக்ரியில் இருக்கக்கூடிய புலந்தர்வாசாவை யார் வந்து கட்டினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2வதாக இருக்கக்கூடிய அக்பர். சரிங்களா, அக்பர் கட்டியது தான் இந்த புலந்தர்வாசா. அடுத்து வந்து அலைதர்வாசா, டெல்லியில் இருக்கக்கூடிய அலைதர்வாசா யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி வந்து கட்டியிருப்பார். மோதி மசூதி ஓகேங்களா, மோதி மசூதி டெல்லியில் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து கட்டியிருப்பார். அதே மோதி மசூதி வந்து ஆக்ராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான் வந்து கட்டியிருப்பார். சரிங்களா, இதுதான் பொறுத்துக்களை கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து பி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரியா, அடுத்து இது மட்டும் இல்லாமல் கட்டடக்கலைகளை கொஞ்சம் கூடுதல் தகவல் பாருங்கள். ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் திவானி காசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டடக்கலை, திவானி ஆம், மோதி மஹால் மற்றும் ஹூரம் ஹால் ஓகேங்களா, ஹீரம் மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து கட்டியிருக்காரு. இதில் இந்த மோதி மசூதி ஆக்ராவில் வந்து கட்டியிருக்காரு இல்லையா, இது வந்து முழுவதும் வந்து பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிற தகவலும் வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. மேலும் ஜும்மா மசூதியை வந்து டெல்லியில் கட்டியிருக்காரு, ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. இது வந்து முழுவதும் வந்து சிவப்பு மணல் கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 2வது வினா, டேஸ் முகலாய கட்டிடக்கலையினுடைய சிறப்புமிக்க வடிவமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. முகலாய கட்டிடக்கலையினுடைய சிறப்புமிக்க வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல் கும்பாஸ் கொடுத்துருக்காங்க, ஷாலிமர் தோட்டங்கள் கொடுத்துருக்காங்க, ஹுமாயூனுடைய கல்லறை மற்றும் தாஜ்மஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டியில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் தான் வந்து ஆன்சர். தாஜ்மஹால் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாஜகான் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா, அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த இணை வந்து தவறாக வந்து பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாகிருதீன் பாபர் ஓகேங்களா. ஜாகிருதீன் பாபர் இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய பட்டப்பேர் வந்து உலகை கைப்பற்றியவர்னு கொடுத்துருக்குறாங்க இந்த வினாவில். ஸோ உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் வரமாட்டாங்கிறது, ஜஹாங்கீர் தான் வருவார். சரிங்களா, ஜஹாங்கீர் தான் உலகை கைப்பற்றியவர் அல்லது உலகினை வெல்பவர் அப்படின்லாம் சொல்லி ஜஹாங்கீர் தான் வந்து சொல்லுவாங்க. பாபரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அரசர்களுக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பட்டப்பெயர்கள் எல்லாமே நம்ம வந்து பகுதி 1 வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதை பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ தவறான இணை அப்படின்னு நம்ம பார்க்கையில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனே தப்பு தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் வந்துட்டு தவறானது. பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க மற்ற விஷயங்கள்னு பாருங்கள். ஷாஜகான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷாஜகான் வந்து உலகத்தின் அரசர் வந்து சரியான விடை தான். இவருடைய ஆட்சி காலம் தான், ஷாஜகானுடைய ஆட்சி காலம் தான் முகலாயருடைய பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. இவருடைய காலத்தில் ஷாஜகான் காலத்தில் தான் கட்டடக்கலையும் வந்து ஒரு உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூட புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜார்ஜி பான்ஸ்லே அப்படிங்கிறது சிவாஜியினுடைய தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரியான விடை. இது வந்து மராத்தியர்கள் டாப்பிக்கில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், அப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து அக்பரினுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைராம் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அக்பரினுடைய பாதுகாவலர். எல்லாமே சரி தான். இப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்தது தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தீன் இலாஹி அப்படின்றது அக்பர் உருவாக்கி ஒரு மத கொள்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மத கொள்கையை ஏற்றுக்கொண்ட அவருடைய அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ராஜா தோடர்மால் கொடுத்துருக்காங்க, பி வந்து ராஜா பீர்பால் கொடுத்துருக்காங்க, சி வந்து ராஜா மான்சிங் கொடுத்துருக்காங்க, டி வந்து தான்சேன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஜா பீர்பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ராஜா பீர்பால். அடுத்தது பின் வருவனவற்றுள் தவறான பொருத்தத்தை வந்து குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரரசர்கள் மற்றும் பிரபுக்களுக்கான ஒரு பொருத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
பாபர் அப்படின்றவர் டர்டிபெக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது சரிதான் சொல்லியிருக்காங்க. ஹுமாயூன் அப்படின்றவர் பைராம் கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், ஜஹாங்கீர் சாய் ஜெய் சிங் அப்படி சொல்லியிருக்காங்க. ஜஹாங்கீர் சவாய் ஜெய் சிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து தவறாக பொருந்தி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து அவுரங்கசீப் வந்து ஜஸ்வந்த் சிங் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி சி மட்டும்தான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. எது வந்து சரியான கூற்று அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், ஒன்று வந்து அமீர் குஸ்ரோ, அபுல் பாசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கூற்றில். அடுத்து இரண்டாவது கூற்று, துக்ளக்நாமா, அக்பர்நாமா, தாரிக் பெரோஷாயி ஆகிய நூல்கள் இவர்களால் முறையே எழுதப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இரண்டுமே வந்து சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்பர்நாமா அப்படின்ற அந்த அக்பரினுடைய சுயசரிதை அந்த வரலாற்றை வந்து எழுதுனது அபுல் பாசல் தான் தொகுத்திருப்பார். சரிங்களா? அடுத்தது ஷாஜகான் டெல்லியில் வந்து ஜும்மா மசூதினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்னது தான். ஷாஜகான் வந்து டெல்லியில் வந்து ஜும்மா மசூதியை வந்து கட்டினார். ஸோ அதற்கு அடிப்படை பொருளாக கட்டுமான பொருளாக என்ன பயன்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சிவப்பு மணற்கற்களை தான் அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அடுத்து கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கடல் செல்கலன் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஷாஜகான் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் தவறாக இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் பாருங்கள், முதல் பானிப்பட்டு போர் நமக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும், 1526. சரிங்களா? அதை மட்டும் நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. 1596. காக்ரா போர், ஓகேங்களா? காக்ரா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1526 நடந்திருக்கும். நான் டீட்டெயிலாக அந்த போர்களையும் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வினாக்களை அந்த இதற்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவில் வந்து பார்ட் 1ல் நல்ல தெளிவாகவே வந்து இயர் வைஸாக சொல்லியிருப்போம். ஸோ டீட்டெயிலாக அதில் இருக்குது, பார்த்துக்கலாம். இரண்டாவது பானிப்பட்டு போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1556 வந்து நடக்கும். ஓகேங்களா? இது வந்து அக்பருக்கும் ஹெமுவுக்கும் நடக்கும். அடுத்து கான்வா போர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்வா போர் 1527 வந்துட்டு நடக்கும். சரிங்களா? இந்த போர் வகைகளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம அந்த முந்தைய வீடியோவில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதில் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்கெல்லாம் யாருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்கெல்லாம் வந்து யாருடைய சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஹுமாயூன். ஓகேங்களா? ஹுமாயூனுடைய சகோதரர்களாக வந்து இவங்களை சொல்லுவாங்க. அடுத்ததாக தாரிகி ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தாரிகி ஷெர்ஷா அப்படின்ற நூலினை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்பாஸ் கான் ஷர்வானி. ஓகேங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அப்பாஸ் கான் ஷர்வானி அப்படின்றது தான் விடை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான இணையை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் நாமா. ஓகேங்களா? பாபர் பற்றிய ஒரு சுயசரிதை தான் இந்த பாபர் நாமா. ஸோ சுயசரிதைன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியான விடை தான். அடுத்த ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கோனார்க். ஓகேங்களா? கோனார்க் அப்படின்னு கொடுத்துட்டு சிவன் கோயில்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கோனார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கோயில் பார்த்தோம்னா நமக்கு வந்து சூரிய கோவில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோனார்க்கு வந்து சூரிய கோவில்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து தவறாக தெரியுது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு வந்து சரியான ஒரு தவறான இணைக்கு சரியான விடை. குதும்பினார் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கோபுரம். சரிங்களா? குதும்பினார் தான் நம்ம வந்து வெற்றி கோபுரம்னு சொல்லுவோம், டெல்லி சுல்தான்களில் வரும். முகமது இக்பால் அப்படின்றவர் ஒரு உருது கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சரியான விடைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஷ் ஆக்ராவின் பார்வைத்திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அக்பரினுடைய அவையில் இருந்த ஒரு பார்வைத்திறனற்ற ஒரு பாடகன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஷூர்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து இந்த பாடகன். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து
சூர் வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, சூர் வம்சத்தை நிறுவியர் யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஓகேங்களா, ஷெர்ஷா சூர் தான் வந்து சூர் வம்சத்தை வந்து நிறுவுவார். ஹுமாயூனுக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும். ஸோ ஹுமாயூனை வந்துட்டு தோற்கடித்து ஷெர்ஷா சூர் வந்துட்டு நிறுவுவார். சவுசா மற்றும் கன்னௌசி போர்களில் வந்து முற்றிலுமாக ஹுமாயூனை தோற்கடித்து ஷெர்ஷா வந்து இடைக்காலத்தில் வந்து அவர் வந்து அவருடைய சூர் வம்சத்தை இடையில் நிறுவுவார். மீண்டும் வந்து உங்களுடைய ஆட்சி வந்து முகலாயர்கள் ஆட்சி திரும்பவும் கைப்பற்றப்படும். இப்போ வந்து காலவரிசைப்படி அடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு காலவரிசைப்படி முறைப்படுத்துறதுக்கு வந்து ஒரு 4 வகையான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 வகையான விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து காலவரிசைப்படி பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றில் வந்துட்டு இளவரசர் குஷ்ருவினுடைய கலகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இளவரசர் குஷ்ருவின் கலகம். 2 வந்து சவுசா போர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சவுசா போர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து பஞ்சாபில் வந்து பூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சாபில் பூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4வது வந்து கான்வா போர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, கான்வா போர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து காலவரிசையில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டில் வந்து கான்வா போர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கான்வா போர் பார்த்தோம் அப்படின்னா 1527 வந்து நடக்கும். சரிங்களா, 1527 தான் வந்துட்டு கான்வா போர் வந்து நடக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுசா போரை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சவுசா போர் வந்து 1539 நடக்கும். இந்த 1539 சவுசா போர் யாருக்கு இடையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூனுக்கு இடையில் நடக்கும். ஓகேங்களா, அப்புறம் 1540 பார்த்தீங்கன்னா கன்னௌசி போர் நடக்கும். இந்த ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூனுக்கு இடையே இந்த 2 போர்கள் நடக்கும். அப்போ 30 வந்து சவுசாவும், 39 சவுசாவும், 40 வந்து கன்னௌசியும் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து ஹுமாயூன் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிடுவார். அதுக்கப்புறம் தான் இந்த ஷெர்ஷா வந்து தன்னுடைய சூர் வம்சத்தை வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்துவார். அடுத்து வந்து அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளவரசர் குஸ்ருவினுடைய கலகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய வருடம் தெரிந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 4வது என்ன இருக்கிறத சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாபில் வந்து பூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய வருடமும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் வந்து அணுகினார் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று ஏல வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அவர் அக்பருக்கு வந்து அல்கி குல் என்ற கொள்கையை வந்து போதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அக்பரது ஆசிரியரான அப்துல் லத்தீப் வந்து அக்பருக்கு வந்து அல்கி குல் என்ற கொள்கையை வந்து போதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் ஆர். ஓகே, கூற்று மற்றும் காரணம் ஆகிய 2 வந்து சரி. இந்த காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2மே வந்து சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திரும்ப ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி வந்து பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ராஜபுத்திரனுடைய தற்காலிக வீழ்ச்சி வந்து பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியினை வந்து நிலைநாட்ட உதவியதுன்னு சொல்லி கூற்றில் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்வா போர். ஓகேங்களா, கான்வா போர் வந்து ராஜபுத்திரர்களுடைய கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று மற்றும் காரணம் 2மே வந்து சரி. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் 2மே சரி. இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து இப்படி தான் இருக்கும் ஆன்சரு. அடுத்து பார்ப்போம், ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் வந்து மேற்கொண்ட இறுதி போர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காக்ரா போர் தான். சரிங்களா, இந்த காக்ரா போர் எப்போ நடந்துச்சுன்னா 1529 வந்து காக்ரா போர் நடக்கும். இதுதான் வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக வந்து நம்ம பாபர் வந்து இறுதியாக மேற்கொண்ட போர். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய காக்ரா போர். அடுத்து பாருங்கள், ஒரு கருத்துக்கள் கொடுத்து இதில் எது தவறான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 4 வகையான கருத்துக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அக்பர் ரூப்மதியை பாஸ் பகதூரிடமிருந்து கவர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வதாக பைராம் கானை வந்து அக்பர் தான் வந்து கொன்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்பர் சித்தூரை
கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்பர் வந்து சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சர் டியில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் சரி. ஓகேங்களா, ஏ மற்றும் தான் சரி, மற்ற மூன்றுமே வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்பர் வந்து அவரது தாயாரால் கவரப்பட்டார் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற 3 விஷயங்களுமே வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வாங்க. முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக டேஷ் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் வந்து சுபேதாருக்கு உதவியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பௌச்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து சுபேதாருக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பௌச்தார். ஓகேவா, அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகள் சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த கூற்று காரணத்திலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ என்னென்ன கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று வந்து ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் வந்து குல்பதன் பேகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் வந்து குல்பதன் பேகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வந்து பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தோடர்மால் ஃபஸ்ட்டு மேலே வந்து பதுனி சொல்லியிருக்காங்க. மேலே வந்து பதுனி பகவத புராணத்தை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து தோடர்மால் வந்து இந்த பகவத புராணத்தை வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 4 என்ன சொல்லியிருக்கோன்னா, ஹசி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வத வேதத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஹசி இப்ராஹிம் வந்து சர் இந்தி அதர்வத வேதத்தை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து எது வந்து சரியான கூற்று அப்படின்னு பார்க்கையில் 1, 3, 4 ஓகேங்களா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது தான் சரி. அதாவது 1, 3, 4 வந்து சரி, 2 மற்றும் தவறானது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து ஹுமாயூன் நாமை வந்து தொகுத்தவர் வந்து குல்பதன் பேகம் தான். அப்போ இது சரியான விடை. அடுத்து வந்து தோடர்மால் தான் வந்து பகவத புராணத்தை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா, அப்போ பதினி கிடையாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஹசி இப்ராஹிம் சர் இந்தி ஓகேங்களா, ஒரு வந்து 60 வேதத்தை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியான விடை தான். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1739ஆம் ஆண்டு பெர்ஷிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரின் பெயரை வந்து குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, 1739ஆம் ஆண்டு பெர்ஷிய மன்னர் நாதிர் ஷா வந்து இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முகமது ஷா அப்படின்றதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து என்ன பாருங்கள். ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஷேர்கான். ஓகேங்களா, ஷேர்கான் அப்படின்றவர் தான் வந்து இந்த பீகாரை வந்து ஹுமாயூன் ஆட்சியின் போது ஆண்டு இருக்கிறாரு. அடுத்து இறுதி வினா பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, அரசர் காலத்தில் இருந்த கட்டடக்கலைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாபர் காலத்தில் வந்து என்ன கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காபுல் பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க பாபர் காலத்தில். ஹுமாயூன் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீன்பனா. ஓகேங்களா, தீன்பனாங்கிற அந்த ஒரு கட்டடக்கலை ஹுமாயூன் காலத்தில். அக்பர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா புலந்தர் வாஷா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அக்பர் காலத்தில் புலந்தர் வாஷா கட்டியிருக்காங்க. ஷாஜகான் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திவானி காஸ். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டு வந்த விஷயங்களெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது ஏ தான் வந்து இதுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் சரியான ஆன்சர். சரிங்களா, ஓகே. இதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ஜஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு ஒன் டைம் வந்துட்டு நீங்கள் 59 வந்து கட்டி வந்துட்டு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுக்கான பிடிஎஃப்மே வந்து ஃப்ரீயாக வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ ஒன் டைம் மட்டும் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய மெம்பர்ஸுனுடைய அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குல்லையா, அதில் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு டேரெக்டாக எல்லா பிடிஎஃப்மே வந்துட்டு வந்து இலவசமாக வழங்கப்படும். மேலும் நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாயின் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.